என்று மித்ராவின் மனநிலையை சரியாக கணித்து அவள் கையை தட்டிவிட்டு ஆதித்யாவை தூக்கிக் கொண்டார். அவன் அப்போதும் அம்மா அம்மா என்றே அழ அடுத்த நொடியே தன் அறைக்குள் சென்று கதவடைத்துக் கொண்டாள் மித்ரா. தனது வாழ்வில் நிகழ்ந்த கடந்த கால நிகழ்வுகளையும் தன் குடும்பத்தை பற்றியும் பகிர்ந்து ஆதித்யாவை தன்னுடன் பேச அனுமதி கேட்டு நின்ற அர்ஜுனின் முகம்தான் பேருந்தில் வந்து கொண்டிருந்த மித்ராவின் மூளையில் மின்னி மின்னி மறைந்து கொண்டிருந்தது. அவனது நினைவோடே வீட்டிற்கு திரும்பியிருந்த மித்ராவை ஓடி வந்து அணைத்துக் கொண்டான் ஆதித்யா. ஹே குட்டி பையா, இன்னைக்கு சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? இன்னைக்கு என்ன நடந்தது ஸ்கூல்ல? உன் மேம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க என்று சாதாரணமாக பேசினாள், தன் உணர்வுகளை மறைத்துக் கொண்டு சிரித்த முகத்துடன். இன்னைக்கு ராம் பென்சில் கொண்டு வர மறந்துட்டாமா. நான் தான் அவனுக்கு பென்சில் கொடுத்தேன். அப்புறம் நான் நேத்து எல்லா ஹோம்ஒர்க்கும் சரியா முடிச்சிட்டதால என்ன குட் பாய்ன்னு சொன்னாங்க என்னோட மேம் என தனது வகுப்பறையில் நடந்த நிகழ்வுகளை மட்டும் வரிசையாக கூறியவன் அர்ஜுன் அவனை சந்திக்க வந்ததை மட்டும் மறைத்து விட்டான் ஆதித்யா. அவ்வளவுதானா? வேற எதுவும் நடக்கலையா உன் ஸ்கூல்ல? அவ்வளோதாமா. டேய் திருட்டு பயலை, என்கிட்டயே பொய் சொல்றியாடா? வேற என்ன நடந்தது, உண்மையை சொல்லு என்று அவனின் திருட்டு மொழியை வைத்து சரியாக கேட்டாள் மித்ரா. அவளின் கேள்வியில் அவளின் மடி மீது ஏறி அமர்ந்து அவளின் கன்னத்தை பிடித்து, அம்மா இன்னைக்கு அர்ஜுன் அங்கிள் வந்தாங்கம்மா என்ன பார்க்க. என்கிட்ட பேச சொல்லி கெஞ்சினாங்கம்மா. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. நீ பேசினியாடா அவர்கிட்ட? நீங்க தான் அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொன்னீங்களேமா, அதான் நான் அவர்கிட்ட பேசல. பேச முடியாதுன்னு சொல்லி ஹர்ட் பண்ணிட்டேமா. பாவமா அந்த அங்கிள். நான் பேச மாட்டேன்னு சொன்னதும் அழுகிற மாதிரி ஆகிட்டாங்க. என்னால அவங்கள அப்படி பார்க்கவே முடியலமா என நடந்ததை கூறிக்கொண்டிருந்த மகனை பார்க்கவே கோபம் கோபமாக வந்தது மித்ராவிற்கு. உனக்கு அவர்கிட்ட பேசியே ஆகணுமா ஆதி? உங்க விருப்பம்மா என கூறிவிட்டு முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டது அந்த வாண்டு. அதிலேயே தெரிந்தது மித்ராவிற்கு ஆதித்யாவின் எண்ணம். இன்னைக்கு அவரு உன்னை மட்டும் இல்ல, என்னையும் பார்க்க நான் வேலை செய்யற ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு ஆதி. உன்னை அவர்கிட்ட பேச விட சொல்லி பெர்மிஷன் கேட்டாரு. நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வர நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என நடந்ததை மித்ரா கூற, அதை கேட்ட ஆதித்யாவோ அவள் மடியிலிருந்து எழுந்து அவள் முன் வந்து முகம் மலர நின்றான். அப்போ நாளைக்கு என்ன அர்ஜுன் அங்கிள் கூட பேச விடுவீங்களாமா? நான் சொன்னேன்லமா, அவரு ரொம்ப நல்லவரு. அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வந்திருக்காரு. பாவமா அவரு நான் பேசலன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. நான் நாளைக்கு போய் அவர்கிட்ட பேசட்டுமாமா என்றவனின் சந்தோஷத்தை விட மித்ராவிற்கு தன் மகனை நினைத்து பயம்தான் அதிகமாக வந்தது அந்த நிமிடம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆதி, நீ யார்கிட்டையும் பேசவே கூடாதுன்னு. மறுபடியும் மறுபடியும் நீ அதை பத்தியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன். யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது. யாரும் நமக்கு வேண்டாம். என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பியா மாட்டியா ஆதி? உங்க பேச்செல்லாம் கேக்குறமா, ஆனா அர்ஜுன் அங்கிளும் ரொம்ப நல்லவருமா. நீங்க தானமா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, ஒருத்தங்களை பத்தி தெரியாமலேயே யார் சொல்றதையும் கேட்டு அவங்கள தப்பா நினைக்க கூடாதுன்னு. இப்போ நீங்களே அங்கிள் பத்தி எதுவும் தெரியாம அவரை தப்பா நினைக்கிறீங்களேமா என அவன் அறிவாய் கேட்க பேச வார்த்தை இல்லாமல் மித்ராதான் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். யாரு அவன்? எவன் கூடவோ பேச உங்க அம்மா கிட்டயே இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற நீ? இது வரைக்கும் உங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே கேக்குறவ, இன்னைக்கு என்ன இவ்வளவு அடம் பிடிக்கிற? அந்த அளவுக்கு அவன் உன்னை மாத்தி வச்சிருக்கானா? அவனை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும் என்று மல்லிகா அவனை அதட்ட, அந்த வார்த்தைகள் மித்ராவிற்குள் ஏதோ ஒருவித பயத்தை தோற்றுவித்தது. யாரோ ஒருத்தருக்காக என்னையே எதிர்த்து பேசுவியா ஆதி? அம்மா பேச்சையே கேட்க மாட்டேன்னு சொல்லுவியா? அப்ப அம்மா உனக்கு முக்கியம் இல்லையா? என்னை விட நேத்து வந்து அவர்தான் உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டாரா? இப்பவே அவருக்காக இவ்வளவு பேசுற, நாளைக்கே அவரு என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. நான் தான் சொல்றேன்ல, அர்ஜுன் அங்கிள் ரொம்ப நல்லவரு, பாவமும் கூட. நான் பேசலன்னு சொன்னதும் உங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேக்குறாருலமா, அப்போ அவரு நல்லவர் தானமா என்ற ஆதித்யாவின் முதுகிலேயே 2 அடி வைத்தாள் மித்ரா கோபத்தில். நான் அவ்வளவு சொல்றேன்,
அப்பவும் நீ அவர் நல்லவருன்னு அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்படி என்ன நம்பிக்கை அவர் மேல? ஏய் பிள்ளைய விடு. எங்க உள்ள கோவத்தையோ பிள்ளைகிட்ட வந்து காற்றியாடி நீ என்று மித்ராவின் மனநிலையை சரியாக கணித்து அவள் கையை தட்டிவிட்டு ஆதித்யாவை தூக்கிக் கொண்டார். அவன் அப்போதும் அம்மா அம்மா என்றே அழ அடுத்த நொடியே தன் அறைக்குள் சென்று கதவடைத்துக் கொண்டாள் மித்ரா. நீ அழாத ஆதி, அம்மா வருவா. நீ ஏன் அவ கோவப்படுற மாதிரி நடந்துக்கிற? அம்மா சொல்றத கேட்டு சமத்து பிள்ளையா இருக்கணும். அம்மா பாவம் இல்ல, அவளுக்கு உன்னையும் என்னையும் விட்டா யாரு இருக்கா? நாம தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அம்மா என்ன எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்றத கொஞ்சமாவது கேட்க சொல்லுங்க பாட்டி. அவர் கூட இருக்கிறப்போ நான் பத்திரமா பாதுகாப்பாதான் பாட்டி இருப்பேன். எனக்கு ஒன்னும் ஆகாது. அர்ஜு என்ன நல்லா பாத்துக்குவாரு என்ற ஆதித்யாவின் வார்த்தைகள் அறைக்குள் இருந்த மித்ராவின் காதிலும் விழ தலையணையில் முகம் புதைத்து கதறி அழுது கொண்டிருந்தாள் பெண்ணவள் தன் வாழ்க்கையை நினைத்து. தாயின் பாரா முகத்தையும் கோவத்தையும் அர்ஜுனை நினைத்து அழுது கொண்டே உறங்கி போனான் ஆதி தன் பாட்டியுடனே. மறுநாள் அதிகாலை எழுந்த அர்ஜுன் தனது காலை கடன்களை முடித்து குளித்து உடை மாற்றி கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு வெகு நேரமாக கிளம்பிக் கொண்டிருந்தான். என்னடா இவ்வளவு நேரமா இங்கதான் நின்னுகிட்டு இருக்கியா? நான் இங்க நிக்கிறதால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு ஒண்ணு இல்ல. ஆனா ஆதித்யாவோட அப்பன் தான் பாவம். அவரு ஏன் பாவம்? அவருக்கு என்ன? பின்ன என்னவோ வயசு பொண்ண பார்க்க போற மாதிரி கிளம்பிட்டு இருக்க. நீ பார்க்க போறது ஒரு குழந்தையோட அம்மாவை. அந்த நினைப்பு இருக்கட்டும் கொஞ்சமாவது என்று அவன் அவ்வாறு கூறி கலாய்த்த பின்னரே அர்ஜுன் உணர்ந்தான் தான் ஏன் இவ்வளவு நேரம் கண்ணாடி முன்பு நின்று கொண்டுள்ளோம் என்று. பதில் அவனுக்கே தெரியவில்லை. இருந்தாலும் தேவாவிடம் ஒரு புன்னகையை கொடுத்துவிட்டு மித்ராவை தேடி அந்த ஹோட்டலுக்கு சென்றான் அர்ஜுன். அங்கு கதிரேசனின் இடத்தில் மஞ்சு அமர்ந்திருந்தாள். வெல்கம் சார். நான் மித்ராவை பார்க்கணும். ஹா, அவ என் ஃப்ரெண்டு தான். என்ன விஷயம் சொல்லுங்க. அவங்க கிட்ட தான் பேசணும், கொஞ்சம் கூப்பிடுங்க. உங்க பேர் என்ன சார்? அவளுக்கு நீங்க என்ன வேணும்? அவளையே நீங்க மீட் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ, மித்ரா இருந்தா அவங்கள கூப்பிடுங்க. நான் அவங்க கிட்ட தான் பேசணும். நீங்க உங்க டீடைல் சொன்னாதானே சார் நீங்க யாருன்னு நான் அவகிட்ட சொல்ல முடியும். அப்படியே உங்களை பத்தி நானும் தெரிஞ்சுக்க முடியும் என்று அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து வழிந்து கொண்டு அவனின் கவனத்தை தன் புறம் திருப்ப பேசிக் கொண்டிருந்தாள் மஞ்சு. அவளை துளியும் பொருட்படுத்தாமல் அவனின் கண்களால் மித்ராவை தேடிக் கொண்டிருந்தான். அந்நேரம் பார்த்து பவி அர்ஜுனின் கண்களில் பட அவளுக்கு முன் சென்று நின்றான். மித்ரா எங்க? மித்ரா பையனுக்கு உடம்பு சரியில்லையா சார், ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்கிறதா இப்பதான் மித்ரா கால் பண்ணி சொன்னா. உடம்பு முடியலையா? என்னாச்சு ஆதித்யாக்கு? தெரியல சார், அதெல்லாம் அவ சொல்லல. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டீங்களா? கேட்டேன் சார் என்று கூறிவிட்டு ஒரு மருத்துவமனையின் பெயரை கூற அங்கிருந்து நேராக அந்த மருத்துவமனை நோக்கி காரில் பறந்தான் அர்ஜுன். நேராக அங்கு சென்றவன் ஆதித்யாவின் பெயரை சொல்லி கேட்க அவன் அட்மிட் செய்யப்பட்டிருக்கும் ரூமை கூற அங்கு ஓடி வந்தவனை பார்த்து அதிர்ந்து நின்றாள் மல்லிகா. மித்ராவோ எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் இறுகிய மனதுடன் இறுகிய முகத்துடன் அந்த அறை வெளியில் அமர்ந்திருந்தாள். அவள் முன்பு வந்து நின்ற அர்ஜுன், என்னாச்சு ஆதிக்கு என்று கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் மித்ரா. கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.